அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கேம் சேஞ்சர், அதாவது ஆட்டத்தை குலைப்பவர் அல்லது ஆட்டத்தை மாற்றுபவர் யார் என்பது குறித்து நம்மிடையே மூத்த அரசியல் தலைவரும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், வணக்கம் சார். இந்த வணக்கம். சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை, ஆனால் ஜனவரிக்கு பிறகு இருக்கலாம் என்ற ஒரு கருத்து பொதுவாக நிலவுகிறது. இது தவிர இந்த தேர்தல் களத்தில் வாக்குகளை பிரிப்பவர்கள் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இல்லாட்டா அனைத்து கூட்டணிகளிலும் இருந்தும் இந்த 3 முனை 4 முனை போட்டிகளில் இந்த ஆட்டத்தை குலைப்பவர், ஆட்டத்தை மாற்றுபவரா நீங்க யாரை பாக்குறீங்க சார்? அது விஜயா, ஓபிஎஸ், டிடிவியா? முதலில் கண்ணன், நீங்க கேட்கிற கேள்வியில் எனக்கு ஒரு டவுட் வருது. சொல்லுங்க சார். யாரோடு சேர்ந்து ஆட்டத்தை கலைக்கிறார்கள்? இது திமுக ஆட்டத்தை கலைப்பவராக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆட்டத்தை கலைப்பவராக இருந்தாலும் சரி. இப்போ ஏடிஎம்கே ஆட்டத்தைனா ஓபிஎஸ் டிடிவி கலைக்கிறாங்க, திமுக ஆட்டத்தைனா காங்கிரஸ் கலைக்குது, எல்லாரோட ஆட்டத்தையும் விஜய் கலைக்கிறாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படி வந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்டத்தெல்லாம் ஒன்னும் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போயிட்டாரு. ஆமா, வெளியே போயிட்டாரு. கிளீன் பவுல்டு. சோ தாவேகா தலைவர் விஜய் சொன்ன மாதிரி என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, இது நீ களத்திலேயே கிடையாது, களத்தில் இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் சொன்னான். அதுதானே உண்மை. ஆகவே அவரை கலைக்க வேண்டிய கலைஞ்சு போயிட்டு ப்ரூஃப் ஆகலன்னு ஏடிஎம்கேக்குன்னு ஒரு அந்த 35% வாக்குகள் ஒரு குறைந்திருக்கலாம் சிறிது அளவு, அவ்வளவுதான். ஆனால் ப்ரூஃப் ஆகல. 20%க்கும் அதிகமாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமலேயே அவர்கள் பெற்றிருக்கிறார். ஏடிஎம்கேவை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது, அது உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். கண்ணன் நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே மெம்பர் இல்லைனாலும் ஒரு அபிமானமா இந்த கட்சி மேல ஒரு அக்கையா நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரே 20% தான் இருக்குதுங்கிறாரு. யாரு? பழனிசாமி. எங்க கண்ணன் 35-40 இருந்தது, இப்ப கொஞ்சம் தான் குறைஞ்சு போச்சு. ஒரு ஆறுதலா அதிமுக உங்களை பார்க்கட்டு நான் வேணாம் இல்ல. ஆகவே அது அல்ல, 20 இருக்குன்னு பழனிசாமியே சொல்றாரு. இப்ப 20ல எவ்வளவு குறைஞ்சு போச்சு? இப்போ நீங்க விஜய் வரவால எவ்வளவு காலி இருக்கும், காணாம போயிருக்கும். ஆகவே யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் நிக்கிறதால அந்த 20% எவ்வளவு பிரிஞ்சு போகும், இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆகவே நீங்க கொடுத்த தலைப்புல ஆட்டத்தை கலைப்பவர் யார் அப்படின்னா, இந்த ஆட்டத்தை கலைப்பவர் கம்ப்ளீட்டா விஜய் தான். இங்க வேற யாராலும் இங்க ஆட்டத்தெல்லாம் கலைக்க முடியாது. கலைக்கிற நிலைமையில யாரும் இல்ல, எல்லாமே காலி ஆயிட்டாங்க. இங்க உங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணன் ராமநாதபுரத்துல போய் நின்னாரு, கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளை வாங்கினார். எம்பி தொகுதிக்கு ஏடிஎம்கே டெபாசிட் போச்சு. அப்படி ஒரு வாக்குகள் இருக்கின்ற இடத்தில், அவருக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்தில் அவர் நின்றதால் ஏற்பட்டது. அதே டிடிவி தேனியில நின்று அவர் இன்னொரு கேண்டிடேட் கடலூர்ல போட்டாரு, அந்த வாக்குகள் எடுத்து பாருங்க நீங்க. ஆகவே இங்கு ஆட்டம் கலைப்பது என்பதெல்லாம் இவர்களுக்கு முடியாது, இவர்களால முடியாது. அது முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்டம் பிட்வீன் டிஎம்கே ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க காங்கிரஸோட இருக்கு, அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. டிசைடட் ஃபேக்டர் அளவுல திருமாவளவனுடைய அண்ணனுடைய கட்சி அங்கே இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு இருக்கு, இப்படி காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க. அது கலையாது. அதனால அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இங்கதான் எல்லாம் கலையுது. கலைஞ்சு ஒட்டுமொத்தமா அது போய் விஜய் பக்கத்துல நிக்குமோன்ற ஒரு ஐயப்பாடு ஊர்ஜிதமாகிக் கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் நடக்கும். போலேந்தர், நீங்க சொல்றது நான் இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ திமுக கூட்டணியிலுமே காங்கிரஸ் கட்சி ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இன்னைக்கு கூட திருச்சியில மதிமுகவின் அந்த வைகோவின் அந்த சமத்துவ நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கலந்துக்கல. கரூர் எம்பி ஜோதிமணி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. தனிப்பட்ட சித்தாந்தங்களை முன்னிறுத்தி, கொள்கைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி பயணிக்காமல் ஒரு மதவாத ஒரு சூழ்நிலை, அபாயம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடு ஒரு சிலரின் சுயநலத்துக்காக இருக்கிறது என்று ஜோதிமணி கூறியிருக்கிறாங்க. ஜோதிமணி காங்கிரஸ் தலைமை மேல்மட்ட தலைமையோட ஒரு நெருக்கமாக இருந்தவர்கள்.
ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை அவர் தாவேக்கா கூட போவதற்கான அந்த கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்னும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதான்னு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் தாவேக்கா அங்கே மாறினால் இங்கே ஆட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி குறைச்சிரும் சார். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஏடிஎம்கேக்கு ஒரு ஓபிஎஸ் இருக்காங்களா, அது மாதிரி திமுக ஒரு காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையா, அதை நீங்க என்ன சொல்றீங்க? மிக ஒரு அருமையான கேள்வியை முன்வைத்தீர்கள். நீங்க இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் விரும்பினேன். அப்படிப்பட்ட கனவுகள் தலை தெரியப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ் வந்து இங்க வந்து திமுகவோட ஃபைட் பண்ணும், சீட்டுகளை அதிகமா கேட்டு தகராறு பண்ணி பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கனவை நீங்கள் கனவாகத்தான் போய்விடும். அது நடக்கவே நடக்காது. ஏங்க, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்காக 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஸ்ட்ராங்கா இருக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் காங்கிரசும் இருக்கிறது. அப்ப இது முக்கியமா இந்தியா கூட்டணிக்கு, இல்ல ஒரு ஸ்டேட்ல தகராறு பண்ணிட்டு ஒரு 4 சீட்டு 2 சீட்டு அதிகம் கொடுக்கறது முக்கியமா? அதனால பாதிப்பு யாருக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆகவே அதை பத்தி ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கவலையே பட மாட்டார். இவன் சும்மா இந்த விளையாட்டெல்லாம் எவ்வளவு காலமா பாக்குறாங்க. நம்ம ஒரு 2 சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு, 1 சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு இந்த ஃபைட் நடக்குது. ஏற்கனவே ஈரோட திமுக எடுத்துட்டு போயிடுச்சு இளங்கோவன் மறைவதற்கு பின்னால். சோ ஒரு 2, 3, 4 சீட்டு வாங்குறதுக்காக இந்த ஃபைட் நடக்கலாமே தவிர காங்கிரஸ் மோடி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. அதுக்கு மத்தியில இருக்கின்ற தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஏதாவது வாங்க முடியுமான்னு பாப்பாங்க. ஒரே அடி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க முடியாது இந்த புள்ளியில் என்றால் காங்கிரஸால் ஒன்றும் செய்ய முடியாது, பணிந்துதான் போக வேண்டும். இந்த தமிழ்நாடு தேர்தலை வைத்து அரசியல் களம் அல்ல. ஏன்னா நிதிஷ்குமாருடைய ஒரு காலிலேயும் சந்திரபாபு நாயுடு ஒரு காலிலேயும் 2 முதல்வர் காலிலே தான் நாற்காலி மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அது 2 பிச்சுனா போச்சு. ஆகவே அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து இந்தியா கூட்டி காத்திருக்கின்ற நேரத்தில் மத்தியிலே யார் ஆள வேண்டும், எப்படி திரும்பவும் ஆட்சி வர வேண்டும், எப்படி மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களது சிந்தனை. இஷ்யூ நாடாளுமன்ற இஷ்யூ இருக்கு சார். ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக அடிச்சுக்கிட்டு 40 MP குறைச்சாங்க, நிலைமை என்னவும் அந்த மசோதாவே இப்ப கொண்டு வந்து சௌரியத்துக்கு அவங்க விருப்பப்படி எல்லாம் மசோதாவை நிறைவேற்ற காட்சியை பண்ண எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நேற்று புலமைப்பித்தல் பேர் இருக்கு உள்ளாரு. காங்கிரஸ் அந்த விசைப்பரிச்சையில் ஈடுபடாதுன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே ஓட் பேங்க் எவ்வளவு சார் இருக்கு? ரொம்ப காலமா அவர்கள் அதிமுக திமுக கூட்டணியில தான் வர்றாங்க. 67 இருந்து இப்போதைக்கு உண்மையிலே ஓட் பேங்க் அவங்களுக்கு எவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்கு வங்கி இல்ல, நிச்சயமாவே காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கும். அதை நீங்க பிஜேபியோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பிஜேபிக்கு ஓட்டு பேங்க் கிடையாது. திரு அண்ணாமலை இருந்தவரை இந்த தாக்கு பிடிச்சது உயர்ந்து நின்றது. இப்பொழுது அது கிடையவே கிடையாது. பிஜேபிக்கு 11% இருக்கு, எங்களுக்கு ஒரு 35 இருக்கு, நாங்க 45 கிராஸ் பண்ணிட்டோம்னு பேசுறாரு சார். இபிஎஸ் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல யார் சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு பிஜேபி அதிமுக ஒரு 30 இருக்கு, பிஜேபிக்கு ஒரு 18% இருக்குது, இதனால 48% வாங்கி நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. 18% பிஜேபிக்கு இருக்குங்கிறாரு இபிஎஸ். அப்பா இவரு 40 இருக்காமா? 30. அப்ப திமுக 0 தான் வரும். ஏன்னா நீங்க 58% நீங்களே வாங்கிட்டீங்க. அப்புறம் திமுக ஜெயிக்க போகுது. காங்கிரஸுக்கு எவ்வளவு சார் இருக்கு? காங்கிரஸுக்கு எவ்வளவு சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு எவ்வளவு இருக்கு? என்னுடைய அது சொல்லக்கூடாது. ஆனா தமிழகத்திலே ஆளும் கட்சி அதிமுகன்னு போர்வையில முடிஞ்சு போன கட்சி, இவைகளையும் கணக்கிடும் பொழுது காங்கிரஸ் எப்பவும் நல்ல இடத்துல இருக்கும். 10ல இருந்தது, 9ல இருந்தது, 8ல இருந்தது. ஆகவே இப்ப கூட கன்னியாகுமரியில தனித்தென்று மாபெரும் வெற்றியை கண்டவர்கள். அதெல்லாம் நீங்க குறைத்து காங்கிரஸை மதிப்பிட முடியாது. அவர்கள் நிச்சயமாக என்னுடைய கணக்குப்படி ஒரு 6% குறையாமல் வாக்கு இருக்குமே தவிர 6-7% குறையாமல் வாக்குகள் இருக்கிறது. அது டிஎம்கேவுக்கு வேணுமே வேணும். திமுக அப்படி அச்சயப்படுத்தி அவர்களை அனுப்பவும் முடியாது. ஆனால் அவர்களை சொல்வதை திமுக ஏற்றுக்கொள்ளாது. காரணம் 40 எம்பிக்களையும் கூட்டணியில வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் திரு ஸ்டாலின், மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒரு இடம் 2 இடம் 3 இடம் சேர்த்து கொடுப்பார். அதனால சார் இது மாதிரி வடபாடி ராமமூர்த்தி இருந்த காலத்திலிருந்து
மத்திய அமைச்சர் அந்த காலத்துல நம்ம பார்த்துட்டோம். எத்தனையோ பேர் கத்தியாச்சு, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு. கலைஞர் உயிரோடு இருக்கிறார். இளங்கோவன் மாறு கட்டிட்டு போனார். எங்களுடைய சப்போர்ட் தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, எனக்கு ஒரே ஒரு மத்திய அமைச்சர் கொடுக்க கூடாதா, நீங்க மத்தியில இருக்கீங்கல்ல எங்க சப்போர்ட்ல அப்படின்னு. ஆனால் தேசிய கட்சிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதிலே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் 67க்கு பின்னால் பேரறிஞர் ஆட்சி அமைத்து கொடுத்த பின்னால், அதற்கு பின்னால் கலைஞர், அதற்கு பின்னால் நாவலர் கம்பரவரியா, அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தொடர்ந்து அதற்கு பின்னால் அம்மா, தொடர்ந்து இப்படித்தான் மாறி மாறி திராவிட இயக்கங்கள் ஆண்டது. 2 தலைவர்களுமே உள்ளே நுழைய விடவில்லை. இளங்கோவன் கேட்டப்போ அப்போ சொல்லியிருக்காரு கலைஞர், என்ன சொன்னார் தெரியுங்களா, என்னுடைய நெஞ்சத்திலே பெரியார் பேரணுக்கம் இருக்கு, நீ போய் இதுக்காக போய் தகராறு பண்ணி அடிச்சுக்கிறார் அப்படின்னு உள்ளவே விடவில்லை. தேசிய கட்சிகளை மந்திரி சபையில் இடம்பெற செய்யவில்லை. அம்மா வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க திமுகவை, உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்ற நேரத்தில் கூட இப்படி கிண்டல் பண்றாங்களே கூட ஒரு மந்திரியை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே கண்ணும் கருத்துமாக திராவிட இயக்கத்தை பாதுகாத்த தலைவர்களை தான் நாம் பார்த்தோம். ஆகவே அவர்களுக்கு விட்டு கொடுத்த அரசியலை 100% செய்யவே மாட்டார்கள், திமுக செய்யாது. இதுதான் உண்மை. எம்பி கத்துது, கரூர் எம்பி ஆண் கத்துது, கரூர் எம்பி காங்கிரஸ் அழிய போகுது, இவ்வளவு நாள் தெரியலையா காங்கிரஸ் எம்பி அழியிறது அழியாம இருக்கிறது? காங்கிரஸ் எம்பியா நீங்க ஜெயிச்சதுக்கு திமுக காரணம். உங்க ஓட்டு இருந்திருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ல, சொல்லுங்க பாப்போம். அது தவறான கருத்து கண்ணன். நான் பொதுவான அடிப்படையில் பேசுகிறேன். இப்ப இருக்க தலைவலிலாம் எல்லா கட்சிகளுக்கும் தாவேக தான், நீங்க வந்து சாதாரணமா நினைச்சிடாது. சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு சார் ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 15% வாங்குவாங்க. ஆளுகின்ற கூட்டணி ஸ்ட்ராங்கா கண்டினியூஸா அப்படியே போச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக இருக்கும். ஆனால் அது வேறுபாடுகள் ஏதாவது வந்தால், ஏதாவது இல்ல ஏடிஎம்கே ஓட்டலாம் தாவேக்காக்கு போனாதான் சார் அந்த போட்டி கொடுக்க முடியும். மொத்தமா போயிருக்கீங்களா தாவேக்காக்கு அதிமுக ஓட்டு? ஏடிஎம்கேல 20% ஓட்டு இருக்கிறதா சொல்றாரு. சரி, ரெட்டையில மீறி ஓட்டு போடுறாங்க சார். போலேங்க சார், ரெட்டையில சின்னத்தை பார்த்துட்டு தாவேக்காக்கு சின்னமே தெரியல, அதுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? இன்னும் வில்லேஜ்ல அப்கண்ட்ரியில ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்ல போனீங்கன்னா அங்க இருக்கின்ற பாம்பர மக்களுக்கு இரட்டை இலை தான் தெரியும். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னம் தான் புரியும் தெரியும். அதுக்காக நான் ஓட்டு போடுவேன் இருக்கின்ற வாக்காளர்களும் உண்டு. ஒரு சின்ன கேள்வி எழுப்புறேன், கண்ணன் பயிர் சொல்லுங்க. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த இரட்டை இலை எங்கே போனது? எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாரு. 90% உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியோட அந்த முழுமையான பலம் அங்கு காண்பிக்கப்படும். அதனால வந்து எப்பவுமே இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாங்கிறது அது மரபா இருக்குது. அந்த அடிப்படையில இது திமுக இந்த தடவை ஜெயிச்சிருக்குது. அப்ப ஜெயிச்சு நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். சரி, முனிசிபாலிட்டியில வருமா? அது முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல எடுபடாத கட்சி கார்பரேஷன்ல வருமா? அது கார்பரேஷன்ல வருமா? சென்னை கார்பரேஷன்ல அங்க போறதா? அங்கேயுமா போகும்? வில்லேஜ்ல போகுது, இங்க போகும், இங்க போகாது, வில்லேஜ்ல போகும். ஆக எல்லா இடத்துலயும் சேர்ந்துதானே இருக்கு. இல்ல ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே தான் இருக்கு சார். எல்லா இடத்துலயும் ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே தானே இருந்தது. ஏடிஎம்கே தான் இருக்கு இப்பவும். அப்படி இருந்தா எங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியே ஒழுங்கி போச்சு, இந்த கட்சியே கிடையாது. 2வது இடத்துல பிஜேபி வந்துச்சு அன்னைக்கு சொன்னாரு. அது நடந்ததா இல்லையா? ஆகவே இங்க நீங்க மைய புள்ளியாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேகா எதிர்க்கிறது என்று சொல்லலாமே தவிர கம்ப்ளீட்டா ஓட்டு வங்கி ஏடிஎம்கேக்கு இல்லை சார். ஓட்டு வங்கி ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கையில இருப்பதால், பழனிசாமி கையில இருப்பதால், அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவதால், யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால், ஆகவே அவருடைய தலைமையின் கீழ் இரட்டை இலைக்கு வாக்களிக்க மாட்டார்கள் சார். ஜனங்கள்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா ஆயிட்டாங்க கண்ணன். உங்களுக்கு எனக்கும் வில்லேஜ்ல போனா அரசியல் சொல்லி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது மாதிரிலாம் அந்த ரெட்டையிலேயே ஞாபகம் வச்சு ஓட்டு போடுவாங்க, திமுகவே ஞாபகம் வச்சு ஓட்டு போடுவாங்கன்ற காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. அவருக்கு புரியும், தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் பேசுவோம். அந்த திருவள்ளூர்ல போய் ஒரு மீட்டிங், அது வந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்னோட சொல்லி ஒரு தலைப்புல அவர் பேசுறாரு. கத்துறாரு, கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு.
177வது இடமா அது சட்டமன்ற தொகுதி. அந்த 177 பேரை கூட காணாங்க. இவரு பாட்டு கத்துறாரு. பக்கத்துல நிக்கிற ஆளு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, மாவட்ட செயலாளர். ஏன்னா இவர் இலக்கிய சொற்பொழிவு இல்லையா, தமிழனோ என்ன புரட்சி தமிழனதோ, இவர் பாட்டு கத்தி பக்கத்துல கூட பாக்க அத ரமணா வந்து தூக்கி விடுறாரு. அவர் உடல்நிலை தெரியல மயங்கி விழுந்தாரு. நீங்க அத வந்து ஒரு பேச்சு தாக்க முடியாம மயங்கி விழுந்தாரு ஏத்துக்க முடியாது. சார் 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 அண்ணா பேசுனாருன்னா கேட்கறது லட்சக்கணக்கு கூடுவாங்க சார். அந்த பேச்சை கேட்டு அப்படியே மயக்கம் வரும் சார். அண்ணாவுடைய பேச்சு. அதுக்கு பின்னாடி யாரு புரட்சி தமிழர்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு பேசிட்டே இருந்தார். அது என்ன சார் அப்படி தலைய ஒரு டங் ஸ்லிப்பா இல்லாட்ட ஒரு நாள் பேசினாரு? நீங்க அப்படிலாம் எடுத்துக்கூடாது சார். அவரை போய் நீங்க வாய் தவறீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, அவர் உண்மைதான் சொல்றாரு. முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பார் அப்படிங்கிறாப்ல. அதான் கேக்குறேன். என்ன மகளிரை எல்லாம் ஒன்று திரட்டி, தாய்மார்களை ஒன்று திரட்டி, மீண்டும் இந்த நாட்டினுடைய முதல்வராக ஸ்டாலின் தொடர பாடுபடுவோன்னு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன வாய் தவறியா சொல்லிட்டார். இன்னைக்கு செல்லூர் ராஜு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக தொடர வேண்டும். நீங்க வந்து என்னன்னா வாய் தவறி பேசிட்டாங்கன்றீங்க. வாயும் தவறல, ஒன்னும் தவறல சார். அவங்க பாதை தடுமாறி வேறு இடத்திற்கு போவதற்கு தயாராகிட்டார். அதுதான் உண்மை. செங்கோட்டையனுக்கு யாரும் போகலையே சார். அங்க தாவேக்காக்கெல்லாம் ஒருத்தரும் போகலையே. செங்கோட்டையன் போனதோட சரி, அப்புறம் வேற யாரும் பெரிய லெவல்ல இல்ல. எனக்கு கிடைச்ச தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மறைக்கிறோம், நான் மறைக்க மாட்டேன். சத்யா டிவி, மக்களுடைய டிவி, என்னுடைய டிவி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30 to 40 பேர் சேர்றாங்க. அது இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழக்கால அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அது அந்த புறா முன்னேற்றே இருந்துச்சு தாவேக்கா ஆபீஸ்ல பனையூர்ல. அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு 30 to 40 பேர் முக்கியமானவங்க சேர்றாங்கன்ற நம்பகமான தகவல் என்னைக்கு வந்தது எனக்கு தெரியும். ஆகவே தான் உங்களுக்கு நான் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே தேர்தல் களம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறிய சிறிய கட்சிகளுக்கு பெரிய அறிவுரை சாதித்தவர் நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா பாமக எனக்கு விரோதியோ எதிரியோ அல்ல. பாமக தொண்டர்கள் நொந்து போயிருக்காங்க. நீங்க பாமக ஒரு கட்சியை எடுத்துட்டு இப்ப பேசுனீங்கன்னா எந்த அளவிற்கு அந்த கட்சியை உருவாக்கினார், நிறுவனரானார், தன்னுடைய மகனை எம்பி இல்லாமலேயே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். போயஸ் தோட்டம் வரை வந்து டெல்லியை காட்டியது எனது தங்கை என்று சொன்னார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். திரும்ப கலைஞரிடத்திலே சேர்ந்தார். இப்படி எல்லாம் மாறி மாறி ஜாதி கட்சி அரசியல் கட்சியாக மாற்றினார். வயதான அவரோடு வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறது என்பது போல அவர் மகன் அரசியல் செய்கிறார். சரி, இப்ப யார் தப்பு நினைக்கிறீங்க சார்? சார், பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் விட்டு கொடுக்கணுமா அல்லது டாக்டர் ராமதாஸ் விட்டு கொடுக்கணுமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்னை பொறுத்தவரை வயது முதிர்ந்தவர், 1000 சொல்லிட்டு அவரு என் குடும்பத்துல யாராவது வந்தா உச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க வைப்பேன், அரசியல் கமாட்டம் எல்லாம் பேசுறாங்க. 2 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வதும் சொந்த தாய், அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுவார். ஆனா வாட் எவர் மேபி 1000 பேசிட்டு அவரு, ஆனா அவரு தானே வளர்ச்சி காரணம், அவரு தானே ஈண்டெடுத்த தந்தை, மாதா பிதா குரு தெய்வம்னா. ஆனா மகாராஷ்டிரால இதே நிலைமை ஆச்சு சார். சிவசேனாவை தோற்றுவித்த உத்தவ் தாக்கரே குடும்பத்திலிருந்து ஏக்நாத் சிண்டே கட்சி தனியாக பெற்று அவர்களுக்கு சின்னம் பெறப்பட்டது. சரத்பவார் கட்சி தேசியவாத காங்கிரஸும் அது இப்ப அஜித் பவார்ட்ட போயிட்டு, இப்ப அதே மாதிரி இங்க பாமகவும் அன்புமணிட்டு தான் போயிட்டுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அன்புமணிட்ட பாமக போகலாம். முலையாம் யாதவ் சிங்கும் அகிலேஷ் யாதவ் மோதிட்டு அப்பவும் மோதிட்டு அந்த கட்சியே ஒரு நேரத்துல காணாம போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உண்மைதான், கம்ப்ளீட்டா. அப்பதான் ஊபியில காணாம போறாங்க. சோ அந்த நிலைமை இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டார்கள். அவங்க ஒரிஜினலா ஒரு 100% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 70-80% அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாருக்கு போடுவது என்ற குழப்பத்தில் புதிதாக வந்த கட்சிக்கோ இல்ல வேறு கட்சிக்கோ மாற்றி வாக்களிப்பார்களே தவிர அவர்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாமல் வெதும்பி இருக்கிறார்கள். ஒருத்தர் போட்டி போட்டு கூட்டம் கூட்டிக்கிறாங்க. யார் மேல தப்புன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அன்பு நண்பர் விட்டு கொடுத்திருக்கலாம். எனக்கு அப்பா கொடுத்துருக்கா, நான் தான் தகராறு வேண்டாம். பெரியவரோட அவர் வயசுல பெரியவர், தகராறு பண்ணிக்க விரும்பல. ஆக நான் வெளிநாடு போயிடுறேன், கொஞ்சம் சுத்திட்டு வரேன், எனக்கு எந்த பதவியும் வேணாம், அப்பாவுக்கு பின்னாடி நான் தானே, எதுக்கு இந்த தகராறு சொல்லி விட்டு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆகவே நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை காப்பி அடிக்கிறாங்க சார். பெரிய பிரச்சனையே அதுதான். இந்த விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணி அந்த ஒரு சின்ன விட்டு கொடுத்துருக்காராம் சார். இப்போ இபிஎஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காராம். டிடிவி ஓபிஎஸ் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமா. அதனால இவங்க மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. அது இந்த 4ஆம் தேதி நாளை மறுதினம் அமித்ஷாவின் வருகையின் போது அது ஓரளவு தெளிவடைந்து விடும் சொல்றாங்க. உண்மைதானா சார்? காகிதப்பூ மணக்கலாம், கருவாடு மீனாகலாம், கிழக்கே ஒதுக்கி சூரியன் மேற்கே உதிக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் பழனிசாமி சேர்த்து இணைந்து போவார் என்றெல்லாம் நீங்க சொல்லவே சொன்னீங்க. இல்ல என்டிஏல அவங்க கூட்டி இணைச்சுக்கோங்க, உங்களோட இணைச்சுக்கோங்க. அவங்க வர்றதுல எனக்கு எந்த விதமான இது இல்லைன்னு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இறங்கி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க சார். பொதுவா என்டிஏல இவர் இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது சார். நீங்க வேற என்டிஏ என்ற ஏணி யாருது? அமித்ஷா சொன்னதான் ஏற சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா. திரும்ப இப்ப வந்து ஓகே சொன்னதா ஒரு தகவல் இருக்காது. ஒரு வாரத்தில் தெரிஞ்சிருங்க. கண்ணன் வந்து நல்ல ஜேர்னலிஸ்ட். அடிப்படை கூற்றே தப்பு. ஆட்டுவிப்பவரே அமித்ஷா அவர்கள், ஆடிக்கொண்டிருப்பவர் இவர்கள் எல்லாம். ஆகவே இவர் சொல்லி பைட்டோ பைட்டோ ஆவோ பைட்டோ பைட்டோ சைன் கரோ இந்த லிஸ்ட் में சைன் கரோ. இதுதான் இப்போ அன்னைக்கு வந்தவர் என்ன பண்ணாரு? மத்திய அமைச்சர் இவர்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்க வந்தாரா? அவங்க லிஸ்ட் தயார் பண்ணிட்டாங்க. கண்ணன் இவ்வளவு சீட்டு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஓப்பனா சொன்னேன் 75 சீட்டு வேணும்ட்டாங்க. நாங்க பாத்துக்கணும் கூட்டணியில நீ விட்டுருட்டாங்க. பிஜேபி 23 தான் வெளியிட்டு இருக்காங்க. 23 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 சீட் போன தடவை, இந்த தடவை கூட 3 கொடுக்கலாம், அவ்வளவுதான் ஏடிஎம்கே தரப்புல சொல்றதா. எல்லாருமே நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. இது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப 23 வாங்கிட்டு ஓபிஎஸ்க்கு எவ்வளவு தர்றது? அதான் 3. அப்புறம் நீங்க இன்னொருத்தர் பேர சொல்லி டிடிவி 6, ஓபிஎஸ் 3, டிடிவி 6 அதான் கொடுத்துருக்காங்களா சார்? சரி 6. அப்புறம் ஓபிஎஸ்க்கு ஒரு 3-4 வேணும்னு சொல்றீங்க. ரைட்டு, 10 அப்புறம் இங்க ஏதாவது சில்லற கட்சி எல்லாம் இருக்கும். அப்புறம் ஏசி சண்முகம் எங்க அண்ணன் இருக்காரு. அதுக்கு பின்னாடி வேற வேற யாரோ இருப்பாங்க. எல்லாம் போச்சுன்னா தேமுதிக 6ன்னு சொல்லிட்டாங்க சார். தேமுதிக 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்பு. நீங்க சொல்ற கணக்குப்படி 12 இடத்துல தான் நிக்குமா அது பாரதிய ஜனதா கட்சி? இது என்ன கண்ணன்? இது பாஜக 23 ஆட்சி செய்யறோம். பாஜக 23, பாமக 23 சொல்லியிருக்காங்க சார். அதாவது வந்த தகவல் அந்த லிஸ்ட் அதிமுக தரப்புல இருந்து அது வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே ஒரு கையில சவுக்கு இடி, இன்னொரு கையில சவுக்கு இன்கம் டாக்ஸ். அந்த ஃபைல் ஓபன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் ஆகாது சார். 75 சீட்டுக்கு ஒரு சீட் குறைஞ்சி பிஜேபி இவர்கிட்ட இருந்து வாங்காதாவே வேடிக்கை நடக்குதா இல்லையா பாருங்க. 75 சீட்டுக்கு ஒரு சீட்டு. என்ன சொல்றீங்க? இல்ல பாஜக 78 75 சரி 75 லிஸ்ட் prepared from NDA brought from Delhi. இவரு யாரு என்ன மினிஸ்டர்? அவரு இங்க கொண்டு வந்து தங்கமணிக்கு வேலுமணிக்கு ரொம்ப வேண்டிய மினிஸ்டர் கொண்டு வந்து இங்க கொடுத்து அதுக்குதான் அப்ரூவல் கொடுத்துட்டு இந்த இடத்த ஒதுக்கிட்டு அதை வர மாட்டிக்கிச்சான். எது மாட்டிக்கிச்சு? இந்த 65 ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்க சீட்டு மாட்டிக்கிச்சான். இது பெரிய பிரச்சனையா இவங்களுக்குள்ள வெளியே போயிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு 23 ஏடிஎம்மா சொல்ல சொல்லுங்க. எங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க. 25 சீட்டு மேல கொடுக்க முடியாது, ஒரு சீட்டு தரமாட்டேன் சொல்ல சொல்லுங்க. ஜெயக்குமார சொல்லுங்க. கேபி முனுசாமியை சொல்ல சொல்லுங்க. யாராவது வாய் திறந்து சொல்லுவாங்களா? தைரியம் இருக்கா? 75 சீட்டுங்கிறது பதிவு பண்ணி சார். நீங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்து ஏடிஎம்கே கூட்டணியை ஜெயிக்க வச்சு எல்லாம் பண்ணி இருந்தாருன்னா 40 சீட்ல ஒரு 5-10 பிடிச்சிருந்தாருன்னா ஒத்துக்குவாங்க. இல்லையே. சௌமியா அன்புமணி ராமதாஸ் 2வது இடத்துக்கு போய் மார்ஜின்ல தூக்குறாங்க. கேப்டன் சன்னு அவருடைய மகன் அவரு போய் மார்ஜின்ல தூக்குறாரு சிவகாசி பக்கம் அங்க போயிட்டு. அப்ப ஏடிஎம்கே இது மாதிரி தோத்ததாவது உண்டா? 2 லட்சம் மார்ஜின், 3 லட்சம் மார்ஜின் டிஃபரெண்ட். டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டு 40 அடிச்சுட்டு காங்கிரஸ் கூட்டணியோட போகுது. சோ உங்களை ஏன் மதிக்கணும்? உங்கள்கிட்ட ஏன் 25 வாங்கணும், பிச்சை வாங்கணும்? தேவையில்லை. அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது சார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டீங்கன்னா தனியா நின்று ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட் எல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியாது. கவுன்சிலர் சீட்டு கூட கஷ்டம் தான். ஆனா இருக பிடியில ஏடிஎம்கேவும் பழனிசாமியும் மாட்டிட்டு இருக்காங்க. கூட்டணியே வேண்டாம், திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க அதுல போய் மாட்டிட்டு இருக்கிற ஒரே காரணத்தால என்ன பிடி சார்? அது என்ன பிடி சார்? உண்மையிலேயே என்ன பிடியில பிடிங்கிறது ஈடிங்க, ஈடிங்கிறது தான் பிடிங்க. ஓ ஈடி பிடிங்க, ஈடி தான் பிடிங்க.
அது கூட நீங்க ஒண்ணு வாழலாம் ஆட்ட முடியாதுங்க. ஓகே. ஏங்க எந்த காரணத்தையும் கூட்டணி இல்லை. அந்த இடிபிடி இவங்களுக்கு இல்லையா சார்? ஓபிஎஸ் டிடிவிக்கும் இருக்கா சார் அந்த இடிபிடி? ஆமாங்க. அதனால சார் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. நீங்க சார் இப்ப திடீர்னு கொஞ்ச நாளா டிடிவி தினகரன் ஆவு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா. நடுவுல பிரச்சாரத்துக்கே போறேன்ட்டு அண்ணாமலை ஒன்னா இருந்தப்போ அண்ணாமலை கழுத்தி வெளியில விட்டு அவங்களே சரிவை ஏற்படுத்திய பின்னால் அண்ணாமலை ஃப்ரெண்ட்ஷிப் போனதால ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிரிஞ்சு நின்று நாங்க வரமாட்டோம் போக மாட்டோம் அப்படி கொஞ்சம் கலாட்டா பண்ணாங்க. அது ஓபிஎஸ் வாய் தர சொல்லுங்க. இப்ப மீண்டும் அவங்க இணையறாங்களா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இணைந்தே ஆகணும் கட்டாயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லியிருக்காரு. இதனால இவங்க ரெண்டு பேரும் திரும்ப போயிருவான்னு சொல்றீங்களா சார்? ஓபிஎஸ் டிடிவி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இணைஞ்சிருவாங்களா? அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அணிக்கும் நீங்க இன்னொருத்தர் சொன்னீங்களே டிடிவி அவர் அணிக்கு தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் தான் இணைவார்கள் சேருவார்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் சொல்றாருன்னா அப்ப இவங்க கம்முன்னு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த உங்க பழைய ஆளு சார் நயினார் நாகேந்திரன் உங்க பழைய அதிமுக காரர் தானே சார்? இப்ப நடுவில் ஒரு டைலாக் ஒண்ணு வந்துச்சு. திருமாவளவன் அண்ணன் சொன்னார்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிள்ளைகள்னு. அது தவறோ ரைட்டோ அவர் விஜயபால் சேர்த்து சொல்லிட்டாரு. அது எப்படி பொறுத்து எனக்கு தெரியாது. ஆனா இங்க பிள்ளைகள் சார் அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ப்பு பிள்ளைகள். பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றதுலாம் தட்டி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நீங்க சுத்திச்சாலும் என்ன அவமானப்படுத்தினாலும் என்ன அசிங்கப்படுத்தினாலும் என்ன வெளியிலே துரத்தினாலும் ஓபிஎஸ் பொறுத்தவரை தேசிய முன்னணியில கூட்டணி தான் இருப்பாரு, வெளியில வரமாட்டார். ஆகவே எப்படி இழுக்கணும் டிடிவி தினகரன் அவங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிதான் இழுத்து எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார் புகழேந்தி சார். நீங்க சொன்னீங்க டிடிவி ஓபிஎஸ் வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருப்பான்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதிமுக பாஜக ஓபிஎஸ் டிடிவி இது தவிர பாமகவின் அன்புமணி பிரிவு உறுதியாயிட்டு இதையெல்லாம் மீறி தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கு எப்படி சார் வரும்? தாவேக்காவுடைய ஸ்ட்ரென்த் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஒருத்தரை குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள்ல நேற்று கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய தலைவர் ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தினாங்க. அது கரூர்ல அவருதான் ஹீரோ விட்டு நடத்த சொன்னாங்க, நடத்தினாங்க. நீங்க பாத்தீங்க. அது அது ஸ்டாண்டர்டா அப்படியே போயிட்டே இருக்கு. திருமாவளவன் கட்சி சோட போகாது, டிசைட் ஃபேக்டரா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் முக்கியமான கூட்டணியில கட்சியா இருக்கு. காங்கிரஸ் பெரிய வாய்ப்பே கிடையாது. என்ன தவளைகள் போல் இவர்கள் இங்க இருக்கின்ற தலைவர்கள் கத்தினாலும் அது வெட்டித்தனமா ஆயிடும். சமுத்திரத்தில் பெய்கின்ற மழை போல அவர்களது குரல் மாறிவிடும். ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அது சங்கா இருக்கு. ஆனா இங்க நீங்க இந்த இளைஞர்கள் பட்டாளம் திரண்டெடுத்து வருகிறது. 41 குடும்பத்தை செத்து போயிட்டாங்க. 41 குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது தாவேகா தலைவர் விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சொல்லுங்க சார். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல போய் முடியும்னு எனக்கு தெரியல. சென்னையில பண்ணலாம். கரூர் மக்கள் முடிவு எடுக்கட்டும் தேர்தல் நேரத்துல. நான் கேக்குறது இவங்களை விட அவர் வாக்கு வாங்கிடுவாரா கூட, எப்படி வாங்க முடியும்னு தான் கேக்குறேன். பாமக அன்புமணி, அதிமுக பாஜக டிடிவி ஓபிஎஸ் செய்யறாங்க நீங்களே சொல்றீங்க. இவங்களை மீறி எடப்பாடி பழனிசாமி என்ற இடத்தை எல்லாம் தூக்கி எறிந்து அங்க களத்திலே இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி அந்த தலைப்புக்கு வடிவம் கொடுத்து இன்னைக்கு அவர் திமுகவை எதிர்கொள்கின்ற நிலையில் விஜய் இருக்கிறார். விஜய்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி வரும். இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்கன்றதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். சோ எதிர்த்த டிஎம்கே காண்ற ஒவ்வொரு வீட்டுல இருக்க சின்ன சின்ன இளைஞர்கள் அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு சார். இப்போ நீங்க இளைஞர்கள் எழுச்சியோட அவங்க வெளியே வருவான்னு சொல்றீங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, திருப்பரங்குன்ற விவகாரம்னு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்டமான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனையில கூட விஜய் தரப்புல யாருமே ஒரு அறிக்கையோ ஒரு போராட்டத்துல பங்கேற்போ ஒண்ணுமே இல்லையா சார்? எப்படி வருவாங்க அவங்க? அறிக்கை விடுறாரு, அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஐயோ கண்ணன் சார் இங்கதான் தப்பு பண்றீங்க. மனோரமா சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஐயோ வேலூர்ல ஒரு பொதுக்கூடத்துல நின்று கஜானா காலி ஆகிறதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம். கஞ்சியை மிந்தி கந்தையை மிந்தி பஞ்சையர் கோடி ஒரு பக்கம், பஞ்சனை படச்சாறு என்கின்ற பணச்சுகம் மறுபக்கம், இரண்டின் நடுவினிலே என்ஜிஓர் என்பதனாலே என்ஜிஓ என்றால் போடும் என்று சொல்லுவார்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துதான் கவர்மெண்ட் வீணா போகுது, கஜானா காலி ஆகுது, இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வளவு தொகை தேவையில்லை அப்படின்னு பேசுறது பழனிசாமி சார். இன்னைக்கு நீங்க என்ன அறிவு கொடுத்து என்ன லாபம்? அது ஒவ்வொரு ஆசிரியரும் மறந்துடுவாங்களா?
ஆகவே போராட்டம் தொடர்கிறது. அதை விதி பேசவில்லை என்ற உங்க குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கும். அதுல ஒண்ணு நான் மாற்று கருத்தில் அவர் பேச வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். எல்லோரும் பேசுகிறோம், அவரும் பேச வேண்டும். எப்படி அவருக்கு செல்வாக்கு வருகிறதோ வந்து கொண்டிருக்கிறதோ இதை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், தளத்திற்கு வர வேண்டும். அதிலே கண்ணன் கேட்ட கேள்வியிலே எனக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஓகே சார், நன்றி சார். அரசியல் புத்தாண்டுல நீங்க முதல் நாள் எடுத்த உடனே சத்தியம் டிவில பேட்டி எடுத்திருக்கீங்க. பார்க்கிற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம உண்மையை பேசிட்டு போவோம் கண்ணன், யாருக்கும் வேண்டாம். ஏன்னா தலைமை தூக்கி எறியப்பட்ட ஒரே முடிச்சிடறான். இந்த எடப்பாடி என்கின்ற தலைமை பழனிசாமி தூக்கி எறியப்பட்டால் எல்லாமே மாறிடும், தலைகீழ மாறிடும். அது நம் கையில இல்ல, கூட இருக்கவங்க தான் உணரணும். ஓகே சார், கேம் சேஞ்சர் யார் 2026 தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள். அரசியல் சதுரகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி சார்.